வணக்கம் நண்பர்களே, நம்ம சத் 330 மேரத்தான் ஜர்னியில் இன்னைக்கு 7வது நாள். ரன்னிங் பண்ணுறதுனால அவங்க லைஃப்பில் வந்து நிறைய காசு சேவ் பண்ண முடியும். அதை நான் எப்படின்னு சொல்கிறேன், மறக்காம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நேற்று சும்மா வந்து ChatGPT கூட பேசிட்டு இருந்தேன் நைட்டு தூக்க வராமல். அப்போ சும்மா ஒரு கேஸ் ஸ்டடி வந்துச்சு. என்னன்னா, ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு 55,000 பேரை வந்து ஒரு ரன்னிங் பண்ண வச்சு ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு வந்து ரன்னிங் பண்ண வச்சு டெஸ்ட் எடுத்தாங்களாமா. அவங்களோட பாடி ரிசல்ட்ஸும் வந்து வச்சு, அப்புறம் ரன்னிங் பண்ணாதவங்களோட பாடி கண்டிஷன்ஸும் வச்சு பார்க்கும்போது ரன்னிங் பண்ணவங்களுக்கு ஒரு 3 வருஷம் வந்து லைஃப் ஸ்பேன் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரன்னிங் பண்ணுறதுனால உங்களோட ஃபிட்னஸ் ஜர்னி, அதுக்கப்புறம் ஸ்ட்ரென்த் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வர அந்த டயபெட்டிஸ் அப்புறம் ஹார்ட் அட்டாக்கான வாய்ப்பு வந்து 70 to 80% வந்து குறையுதாமா. இதில் எப்போ நான் வந்து காசு சேவ் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் சின்ன வயசுலேருந்தே சம்பாதிச்சு இன்வெஸ்ட் பண்ணி சேவ் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணி காசு கொஞ்சம் சேர்த்து வச்சுருப்பீங்க உங்களோட ஃபியூச்சருக்காக. திடீர்னு வந்து உங்களுக்கு நம்மளுக்கே தெரியும் இப்போ இந்த கால கண்டிஷனில் வந்து ஃபுட் கண்டிஷன் எப்படி இருக்குது, நம்ம சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாளைக்கு வந்து உயிர் வாழ்றது கஷ்டம் தான். நாமளே வந்து 50 வருஷம் தாண்டுவோம்னு தெரில. அந்த மாதிரி இருக்கும்போதே நம்ம பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு எல்லா மேக்ஸிமம் டயபெட்டிஸ் ஹார்ட் அட்டாக் வரதுக்கான வாய்ப்பு வந்து நிறைய பேருக்கு இருக்குது. நான் சும்மா சொல்ல சாப்பிட்றோன்னு நினைக்காதீங்க, அதுதான் உண்மை. ஒரு வாரத்துக்கு 5 நாள் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ரன்னிங் பண்ணுறதுனால உங்களோட அந்த ஹார்ட் அட்டாக் அப்புறம் இந்த டயபெட்டிஸ் வரக்கான வாய்ப்பு வந்து 70 to 80% குறையுதாமா. அதனால வந்து நீங்கள் டாக்டர் கொடுக்க வேண்டிய காசை வந்து நீங்கள் மிச்சம் பண்ணி உங்கள் ஃபியூச்சருக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேருந்து நான் என்ன சொல்கிறேன்னா, ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா ரன்னிங்ன்றது வந்து ஒரு தனிப்பட்ட நபரால் செய்யக்கூடிய விஷயம், ஒரு டீமாக தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் எழுந்து ஓடினீங்கன்னா உங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது, உங்கள் ஃபியூச்சருக்கு ரொம்ப நல்லது. அதான் சொல்கிறேன். மற்ற கேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டீம் வேணும், அது வேணும், இது வேணும். அதனால் ரன்னிங் வந்து ஒரு ஈஸியான விஷயம். அவ்வளோதான். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடம்பு பார்த்துக்கோங்க. உங்கள் எல்லாருக்கும் என்னால் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்ல முடியும். உடம்பு பார்த்துக்கோங்க. மண்டை பத்திரம். நாளைக்கு சந்திக்கலாம். பை.